பூஜையிலே இருக்கும் பொழுது என்னடா ஒரு சத்த கோமேரி பையா நான் சத்து பண்ணலமா என்ன பசிக்குதுன்னுட்டு போய் வெளியில சாப்பாடுக்குது இருந்தா சாப்பிட்டுட்டு வந்து காவல் புடி சிவபூஜையில இருக்கும்போது பூஜையை கிடைக்காதப்பா ஏன் நான்லமா தாத்தா பொறுமை பொறுமை தாத்தா நடுக்குதா தாத்தா எனக்கு எரியுதுடா எங்க எரியுது எரியுதுடா பேராண்டி அழிச்சிடாக்கும் தாத்தா தண்ணி கழிச்சு குடியா சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகுது ஏன் தாத்தா அப்படி பண்ற என்னடா சத்தம் எனக்கு ஒரு பேர புள்ள ஒரு பேத்தி இருந்தா அந்த பேத்தி செத்ததுல இருந்து அவளையே நினைச்சு ஒரு தின்னு 3 நாள் 6 பொழுது ஆகுது ஒரு தின்னே 3 நாள் ஆகுதா அப்படி திக்குன்னு பத்துக்கிறா பொறுமை தாத்தா பொறுமை கோமேரி யாரோ மகாராணி இந்த மரகத ராசத்தை ஆளக்கூடிய மகாராணின்னு போனா அன்னம் கிடைக்கும் சோறு கிடைக்கும் தர்மமா போடுவாங்க பிச்சையா போடுவாங்க அப்படின்னு வந்து உங்க மகாராணி அங்க மகாராணி கட்டுட்டா மகாராணி வா இங்கத்தான் இருக்குது உனக்கு எத்தனை வயசு ஆகுது 68 சரியா 68 தானே 60க்கு கீழே ஒரு நாள் கீழே இருந்தாலும் 68 68 68 28 அடி வாங்கியா செத்து போயிட ஒழுங்கா உன் வயசு என்னன்னு சொல்லிவிடு என்ன பார்த்தா எப்படி தெரியுது கிழவ நாட்டம் தான் தெரியுது 78 அதுக்குள்ள 10 வயசு ஏறி போச்சாட்டே என்ன பார்த்தா உனக்கு எப்படித்தான் தெரியுது உண்மையே சொல்றா அருகாட்டுக்கிட்டே 88 அதுக்குள்ள 10 ஏறுது ரொம்ப கிழமை இருக்குன்னு முடி நரைச்சிருக்கு உண்மை தானே இழுத்து பார்த்து ஒரிஜினல் தான் நல்லா நரைச்சிருக்கு புடுக்கு மாதிரி நடிச்சுக்கிதான் போச்சு அல்லவன் நடிச்சு போச்சா உனக்கு 78 88 98 பணவுடு வட்டி என்னடா 10 ஒரு நாளைக்கு ஒரு கவலை ஏறும் கிழவனுக்கு வயசாகி போச்சு ஐயோ சாமிட்டே உனக்கு என்னத்தடா நம்பி அந்த ஆயாகிட்ட கூட்டிட்டு போட்டு ஒரு பேச்சு இருந்தா பேத்தியை நினைச்சுக்கிட்டே வயசு போச்சா வயசு அப்படியே போகுது சீக்கிரம் சரி போகட்டும் எங்க மகாராணி அம்மா கன்னியாகுமரம் அமைச்சு இருக்கிறாங்க போடுவாங்களா போடுவாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுவோப்பா ஐயோ சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகுது இன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டு தான் போற நல்லா கிடைக்குமா உடம்பு திடமா தானே வச்சுக்கிற சாப்பிட்டுட்டு தான் போற இன்னைக்கு அம்மா மகாராணி அம்மா அம்மா பொறுமை இந்த கன்னிகா மடத்துக்குள்ள யாரோ ஒரு வயதானவர் அழைச்சதற்கு என்னப்பா விஷயம் அவருக்கு வந்து வயிற்று பசியாமா 3 நாள் 6 பொழுது ஆகுதுமா அப்படியா இருக்கட்டும் அவருக்கு வயசு என்ன கேட்கலையா வயதத்தன 68 78 88 68 88 3 பேரா வந்திருக்காங்க அவர் தான் சொன்ன அப்படியே என்னப்பா வயதாகுது 60 வயதுக்கு மேல அப்படியா எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோ சரி ஆகட்டும் இந்த கன்னிகா மடத்துக்குள்ள 5 வயதுக்கு உட்பட்டவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு உங்களுக்கு 60 வயதுக்கு மேலதான் வயதான ஒரு வயசானவர் இப்படித்தான் இருக்கு தள்ளுறதா என்ன காரணமாக என்ன தேடி வந்தீங்க சொல்லுப்பா பேத்தி முன்ன மாதிரியே தானுங்க அட பேத்தி இப்படியே தான் இந்த கையாட்டம் எம்மா தடவர்த்தி சரியில்லம்மா அந்த கிழமை எங்கேயே கை வைக்கிறாமா அதான் ஐயோ கொத்தான வயது 4 பேரும் கூட்டி பேர் தெரியும் ஏனி அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கிற என்ன விஷயம் உங்களுக்கு கை வைக்கிறது சரியில்லம்மா அப்படியா அவர் தன் பேத்தி போல நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறாரப்பா தப்பா நினைக்காது பேத்தி மாதிரி இருக்குது வெள்ளாடு கழுத்த இருக்கிறத பாத்துக்கிறியா குறவழி மேல காலை வச்சு வறுப்பு வறுக்குன்னு அறுத்து விட்டுருவேன் இங்க நின்று பேசு வயதானவங்களை திட்ட வேண்டாம் என்னப்பா விஷயம் என் பேத்தியே அந்த
உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகுதம்மா. சரி சரி இழைச்சே எரம கண்ணு குட்டி ஆட்டங்கிறானே. சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆகுதும்மா. சொல்லப்பா. என் பேத்தி இருந்தாலும் என்ன விட்டுருப்பாளா? தாத்தா நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருப்போம். சரி உங்களுக்கு ஐயோ 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 தொண்டையில தான் இரும்புல வருது, அது ஆட்சியில வராதுல்ல. அடப்பாவி ஐயோ என்னடா எச்ச வாங்கி அவரே நக்கறா அப்படி. ஐயோ பெரியவரே நீங்க கவலை வேண்டாம், உங்க பேத்தி போல என்ன நினைச்சுக்கோங்க. அம்மா பாத்துக்கோ. என்னடா திட்டு மொழி முழிக்கிற அப்படியே. நான் என்ன நீங்க உண்மையான கிழமை நீ 60 70 80 வயசு 60 70 60க்கு மேல 60க்கு மேல உண்மையான கிழமை தானே. ஏதாவது பொய்க்கு என்ன தெரிஞ்சு பெரிய மனுஷன் அப்படி எல்லாம் பிடிக்காதுடா. இங்க பாரு ஒரே குத்துதான் இருக்கிறப்பெல்லாம் அப்படியே முழுங்கி விடுவேன். சரவணா அப்படி எல்லாம் பிடிக்காதுடா. சரி பரவாயில்ல. என்னை நாடி வந்த விஷயம் என்ன பெரியவரே? பசிக்குது பசிக்குதுங்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு. சாப்பாடா? வேற சோறு. சோறு வேணுமா? பெரியவருக்கு சாப்பாடு வேணுமா மாண்டி? தண்ணி குடிக்கிறியா? சோறு. முன்ன தண்ணி குடிச்சிக்க, கொஞ்சம் தெம்பா இருக்கு, அப்புறம் சாப்பிடு. முன்ன சாப்பாடு வேணுமா? பசிக்கு பசிக்கு சாப்பாடு. நீங்க கலங்க வேண்டாம், நீங்க அமருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். அம்மா பேச்சு மாதிரியா இருக்கம்மா. அப்படியா? ஆகட்டும். அண்ணமிடமே தாயே அண்ணமிடமே ஒரு வயதானவருக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுக்கும் முறையா? ஐயோ ஐயோ இழுக்குது இழுக்குது. தண்ணி 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 எடுத்துருவா, தண்ணி எடுத்துருவா. பொறுமை 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 பொறுமை. தண்ணி கொடுப்பா. தண்ணி அவசரத்துக்கு செத்துக்கிட்டு போயிட்டீங்களா? பாலசுப்ரமணி இது ஏழை தண்ணி கொடுப்பாங்க. நீங்க குடிங்க. என் பேத்தி அப்படித்தான். இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க. நீங்க தானே சாப்பாடு தொண்டையில வச்சுக்கிச்சு, குடிங்க. என் பேத்தி இருந்தா அப்படி சொல்லுவானா? ஐயோ என்னாடி இவர்கிட்ட வம்பா போச்சு. பசிக்குதுன்னு அண்ணன் கொடுத்தா தண்ணி இவர் பருக வேண்டியதுதானே, குடிங்க. என்னங்க என்னடி நான் கொடுத்தா குடிக்கிறாரு? இந்தாங்க நீங்களே குடிங்க. நல்லா இறங்குது. இறங்கும்டா கழுத்து புண்டா. என்னடா தண்ணி இறங்கல, என்னடா பண்ண? ஐயோ விக்கிற வாடா இழுக்குதுடா. நீ குடி பேத்தி, நீ கொடுத்தா தான் இறங்குது. என்ன குடி? என்னம்மா நான் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான். நீ கொடுத்தா இறங்காது. சரி அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க. இன்னொரு பழம் சாப்பிடுறியா? வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். என்னடா வேண்டாங்கிறாரா ஏண்டாங்கிறாரா? சரி இவரை கனிகா மரத்தை விட்டு வெளியே உட்கார வைங்க, அழைச்சிட்டு போங்க. பசியால் ஒரு வயதானவங்க கிட்ட மரியாதையே நடந்து பாத்தியா? பசியால் உடல் மெலிந்தான், ருசியால் உணவளிப்பாய். ருசியால் சாப்பாடு கொடு.
சாப்பாடு அற்புதம், தண்ணியும் கொடுத்த. இப்போ உடம்பு நல்லா தெம்பாயிருச்சு. சரி, எனக்கு இன்னும் ஒண்ணு வேணும். நீங்க தேடி வந்த விஷயம் பசிக்குதுன்னு வந்தது முடிஞ்சது இல்ல? கிளம்புங்க. பசி முடிஞ்சு போச்சுல, எந்திரிச்சு போடாண்டா. எந்தரா கண்ணடிக்கிற கண்ணில் மண்ணள்ளி கொட்டி போடுவோம்டா. அப்பா என்னப்பா? பேத்தி சொல்லப்பா. ஏய், ஏய், என்னடா தாகன் தெண்டாதாடி அண்ணமே பூசைக்கு நேரம் போச்சு. இந்த கிழவங்கிட்ட பேசிருந்தா நம்ம நேரம் வீணாவும். கிழவர் பேசுற பேச்சே சரியில்லை. நான் வரேன். என் தாகம் தீர்ந்தது, எனக்கு இன்னும் மோகம் தான் தீரல. கட்டி அணைத்து சரி ஒரு முத்தம் கொடுத்தா தாத்தனுக்கு. கட்டி அணைச்சு உனக்கு ஒரு முத்தம் வேற வேணும். முத்தம் கேட்டு பையா மொத்தமாக நான் இவ்வளவு நாளா நாரு இடத்துல கொண்டு கூடாதுடா. நான் செய்யற பூசை படிக்காம போயிடும். கிழவா போனா போகுதுன்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லி கிழவனை கூட்டு வந்து நடுவுல குறைச்சு சோறு போட்டா கண்ணிகா மடத்துக்குள்ள கொண்டதா. தாகம் தீர்ந்துருச்சு, மோகம் தீரல. தாடி நரைச்சு போச்சு, மண்டையும் நரைச்சு போச்சு, மேலையும் நரைச்சு போச்சு, எல்லாம் கீழே நரைச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி வயசான காலத்துல தாகம் தீர்ந்துருச்சு, மோகம் தீரலங்கிறியே. நீ நெசமானி எங்க தாத்தா வந்து அப்படி முத்தம் கேப்பாரா? கேப்பாரா? என்னன்னு தப்பா கேட்டேன். என்ன சொல்ற? தாடி நரைச்சால் என்ன, சரி மீச நரைச்சா என்ன, சரி என் ஆசைக்கு இந்த வயசாவிலியே. அப்படியா? அப்படி வந்தது ஆசை எதிர்பார்த்துதான், எதிர்பார்த்துதான். கிழவன்தானே பெரிய மனசனா இருந்தா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இப்படி பேசலாமா? 50 வயசு எம்பி ஏற்றிட்டானே. தெரியலடா. போக்சா இடத்துல புடிச்சு கொடுத்துடலாங்கிறேன். ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேக்குற? போனா போது கிழவனு பார்த்தா கிழவன் தலைக்கு அண்ணன் பசி தெண்டாதாடி மோகம் தீரல. தாடி நரைச்சது என் ஆசை தீரல.
அண்ணன் கொடுத்த என் பசி தீர்ந்தது, அண்ணன் பசி தீர்ந்தது, என் காம பசி இன்னும் தீரல. இந்த தாத்தனுக்கு காம பசியை தீர்த்துற. பாவியாடா கெட்டு பையடா, ஆளுக்கார பெத்த பையனே. கிழவனுக்கு வயசாகி காம பசி போட போகுது வயசான எதை பாக்கணுமா சொல்றாயா? அவங்க ஆடு சொன்னா என்ன அடிக்கிறது வர? இந்த கெட்டு பையன் சரி போற கிழவனுக்கு அதை பார்க்கணும். அப்படியா? அதை பார்க்கணும். ஏய் நாளைக்கு செத்து போயிருவேன், அதுக்கு அதை பார்க்கணும். அப்படியா? நானும் சரி போனா போது வயசானவங்க மேல பெரியவங்க மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா வந்துட்டு என்னடா பார்த்து பொட்டமணி பார்த்து அதை பாக்குறேங்கிற காம பத்தி தீர்ந்துங்கிற கெட்டு போயிடு போட வெளியே போட வெளியே போட போ வெளியே போ. நீ பண்றதுல பார்த்தா போட வெளியே போட வெளியே போ வெளியே போ கன்னிகா மடத்துக்குள்ள நான் உட்காந்து இருக்கிறேன். ஏதோ வயசான கிளநாத்தின்னு பார்த்தா அவன் என்ன ஏடா கூடமா எக்கு தப்பா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி வேலை வரதுக்கு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களை எதுக்குடா உள்ள கூட்டுவா? என்னை அடித்து அவமானப்படுத்தி விட்டாள் அல்லவா, அவளை கன்னிக்களி அதாவது கன்னியால கட்டி அணைந்து என் காமத்தை தீர்த்து அவளை கல்யாணம் செய்யலனா என் பேரு அர்ஜுன் அல்ல. அதனால நான் இப்பொழுதே சென்று என்னுடைய அழகிய உருவத்தோடு வந்தால் என் அழகை பார்த்த உடனே அவள் மயில்தான் ஆகணும். அப்ப வந்து என் ஆசையை தீர்த்துக்கிறேன். அதனால பழுத்த கிழவனுடைய உருவத்தை மாற்றி நான் பாரதிய மன்னர்ஜுனா வரேன். ஏண்டா கன்னிகா மடத்துல நான் இன்னைக்கு பூசை செய்யற வேலையே மேல போயிடுச்சு. சவால வைக்கிறாமா சவாலு. அந்த கெட்டு போய் என்ன சொல்லிட்டு போனா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ஏதோ ஒண்ணு பண்றா நான் ஆம்பளையால நின்று போறான். ஆடப்பட்ட நாளைக்கும் கல்யாணமே ஆகாம இருந்தாலும் சரி இந்த கிழவனை நான் கட்டிக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி கிழவனை யாரையாவது கொண்டு வந்து இன்னொரு தடவை கன்னிகா மடத்துக்குள்ள விட்ட எனக்கு தெரியாதுமா. போட நான் பூசைக்கு நேராச்சு பூஜை செய்யறேன். ஒரே தொந்தரவு உங்ககிட்ட ஒரு பூஜை செய்ய முடியல என்னால. அப்புறம் எப்படி எனக்கு நல்ல பூசை கிடைக்கும்? நல்ல அப்புறம் இந்த மாதிரி கிழவனுக்கு தான் வந்து என்ன தொந்தரவு பண்ணுவாங்க. நல்ல புத்தி வருதுன்னு கருமாந்திரத்தை நல்ல புத்தி தாயலி வாடங்க நல்ல புத்தி கொடுத்துமா கொடுத்து கொடுத்துங்க பாரு. கௌரி பூஜை செய்ய ஆரம்பிக்கிறேன். வேற யார் வந்தாலும் அனுமதி இல்ல. போ வெளியே நில்லு. உன்னையே உள்ள விடுறது தப்பு. போ நான் பொம்பளாயா? ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளு, அடுப்பு கட்டிக்கு ஒரு துடுப்பு கட்ட போட. அப்படி ஆகட்டும், பூஜையை ஆரம்பிக்கலாம். இங்க வாடா டேய். நான் சொல்வதை போல இப்பொழுது மரகத தேசம் வந்திருக்கிறோம். மரகதவல்லி கௌரி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு மேல பார்த்தாயா பட்டை மேல இருக்கு ஒரு பட்டை எழுதி இருக்குது. என்னால கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே படிச்சுக்காங்க. படிச்சு காட்ட வேண்டாம். எனக்கு படிச்சு காட்ட தெரியாது, படிக்க தெரியாது, நீங்களே படிச்சுக்காங்க. ஆனா இந்த கன்னிகா மடத்துக்கு உள்ளே வர வேண்டுமானா 5 வயதுக்கு உட்பட்டு வரலாம், 60 வயதுக்கு மேற்பட்டு வரலாம். அதையும் மீறி இடைப்பட்ட வயதினர் உள்ளே வந்தா ஒரு டேஜன் அடி, ஒரு டேஜன் ஒத்த, ஒரு டேஜன் குத்து, இத்தனை எல்லாம் விழுவோம். இதெல்லாம் வாங்குறதுக்கு 6 போடும்போது தெம்பு இருக்குது. நீ வாங்கலாம், உனக்கு தம்பி. அதனால இப்பொழுதே இந்த கண்ணனாக்கப்பட்டவன் நான் ஒரு 5 வயது பாலகனாக உருவத்தை மாற்றி அந்த பெண்ணின் அருகிலே புறப்படுகிறேன். அவர் பொறுமையா வர்றாரு. Bye.
விடுங்க. கோமேரி கோமேரி என்ன கன்னிகா மடத்துக்குள்ள ஒரு சத்தம் குழந்தை அழுது போல சத்தம் கேக்குது, பாரு. அது குழந்தைதாமா. சரி, ஆனா கொஞ்சம் கெழுத்து குழந்தை. ஏய் என்னடா குழந்தை எங்கடா இருக்குது? அங்க ஒரு குழந்தை அழுது இது மாட்டி போட்டுட்டு இந்த கன்னிகா மடத்துக்குள்ள குழந்தை எப்படி வந்தது? குழந்தாயே குழந்தாயே அம்மா இங்க எப்படி வந்த? ஏம்மா குழந்தைய தூக்கல? ஐயோ இந்த குழந்தைய என்னால தூக்க முடியாதுப்பா. குழந்தாய் எப்படி வந்தீங்க? அம்மா என்னடி அம்மா அம்மானே தான் அழுகுது. வயசு என்ன இருக்கும் இந்த குழந்தைக்கு? எப்படி ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கு. அதனால இந்த குழந்தைக்கு வாய் பேச தெரியாதா? எனக்கு உன் பேர் என்னம்மா? எனக்கு வந்து 4.75 வயசு ஆகுது. 4.75? ஆமா 4.75 5 முடிஞ்சிருச்சான்னு கேளுடி. 4.75 5 முடிஞ்சு போச்சா? 4.75 5 வயசுல அடிச்சு போடுவா. 4.75 தான் ஆகுது. அப்பா ஆகட்டு குழந்தை உள்ள வரத்துல தப்பு இல்ல. எப்படி இங்க வந்த? நானு இப்படி வந்தனா அப்படி இங்க வந்துட்டான். அப்படியா? உங்க அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க? அம்மா தெரியல. உனக்கு என்ன வேணும்? ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? எனக்கு உங்க வேணும். உங்க அம்மா பாலாம் கொடுத்துருமா அம்மா. அப்படியா? ஐயோ அழுவாத தம்பி பால் தானே. கல்யாணம் ஆகாத பிள்ளை வத்தக்கார இப்பெல்லாம் வராது. ஐயோ அழுவாத உனக்கு பால் தான். அவத்த பசிக்குது. அவத்துல பசிக்குதா? அவத்த பசிக்குதுன்னு சொல்றா. பசிக்குது, பால் வேணும். பாரு இது கெடேறிடா, அதுல பால் வராதுடா. என்ன நினைச்சுக்கோ. பசிக்குது. உனக்கு பசும்பால் கறந்து கொண்டு வந்திருக்கிற காய்ச்சி நான் கொஞ்ச நேரம் பால் குடுக்கிட்டா? நானும் பால் குடிச்சு வச்சுக்கிறேன். போட உள்ள இந்தா குடிப்பா. ஐயோ அம்மா குடி குடி. அம்மா இறங்குதா? நல்லா இருக்குது. அம்மாவும் பால் நல்லா இருக்குதுமா. கொஞ்சம் கொடுமா. போதுமா? இது போட்டு திங்கறியாடா? இது பாலுங்க தான் துப்பான். போதுமா? பால் போதுமா? போதும். சரி வா, உங்க அம்மா கிட்ட விட்டுறவா. அம்மா இதுமா என்னப்பா சின்ன பாசமா அம்மா. அதுக்குள்ள பிஸ்கெட் வேணும் எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்த. பாவம் குழந்தை பாக வச்சுட்டு திங்கிட்டோம். சரி நீ போ உள்ள. அம்மா கடி வாங்கி வச்சிருக்கேன். பால் குடிக்கிறியா? எதையோ ஒண்ணு பேசி. அம்மா எனக்கு பசிக்குது. இப்பதானே பாலை குடிச்ச. பால் குடிச்சேன், பசிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அம்மா எனக்கு பன்னிப்பால் சாப்பிடுகிறாயா? பன்னிப்பாலா? ஏய் இந்த குழந்தை யாருன்னு தெரியல. குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. கௌரி பூஜை செய்யணும் வேலை. அம்மா உட்காரு. ஏய் இந்த கால புடிச்சறது போய் குழந்தை ஒரு குழந்தையை தூக்க முடியுமா? அம்மா சாமி, ஐயோ இந்த குழந்தை வேற அழுதுட்டே என்ன ஏன் செய்ய போறேன்? எனக்கு பால் பசிக்குது அண்ணமே. எனக்கு பால் பசிக்குது இன்னுமே. பால் பசிக்குது அண்ணமே. பால் பசிக்குது. எனக்கு
பால் பசி தீர்ந்து போச்சு. சரி. எனக்கு இன்னொரு பசி இருக்குதுமா. என்ன பசி? எனக்கு சாப்பாடு வேணுமா? பசி தீப்பியா? என்னடா ஒண்ணு வாங்காலி அடிக்குதுன்னு சொல்லி தொலைடா. என்ன பசிப்பா? அம்மா எனக்கு வவுத்து பசி தீர்ந்துருச்சு. சரி. எனக்கு இன்னும் அந்த பசி தீரலமா. என்ன பசி? அம்மா பால் பசி தீர்ந்துருச்சு. எனக்கு இன்னும் பவருக்கு ஒரு கட்டிக்கிச்சா வவுத்தால் குத்தால் போகுதா? இல்லம்மா. பால் பசி தீர்ந்துருச்சு. எனக்கு காம பசி இன்னும் காம பசி இத்தனோன்னு பையன். என்னடி இந்த குழந்தை இப்படி வாய் அடிக்குது? இதுதான் பிஞ்சிலியே பழுத்தது. அத்தாமர் முத்தி போச்சாட்டு. இது வந்து வெம்பி பழுத்து இருக்குதாயா? அம்மா எனக்கு காம பசி இன்னும் தீரலமா. காம பசின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது என்னன்னு தெரியாம எப்படி கேட்ட? சொல்லி கொடுத்தீங்கன்னா பழகிக்குமா. ஏய் இது குழந்தையா? இது 4 வயசு குழந்தையா? இல்ல 40 வயசு ஆளா இது? என்னப்பா? எனக்கு அந்த பசி மட்டும் கொஞ்சம் தீர்த்துமா. என்னடி பசி அவனுக்கு குஞ்சே வெளி வந்து தோல் ஒரு குழந்தையா இருந்தா 4 வயசு குழந்தையா இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாது. இப்படி எல்லாம் ஒரு பொட்ட பிள்ளைகிட்ட நடந்துக்காது. இந்த குழந்தை இப்படி நடந்துக்குதுன்னா இது யாரா இருக்கும்? அம்மா நீ யாரா இருப்ப? எதுக்கு வந்து 4 வயசு குழந்தை என்கிட்ட இப்படி பேசுது? எதுக்கு வந்து குழந்தைக்கெல்லாம் இடம் இல்ல போ. என் பசி கொடுத்தீங்கெல்லாம் போதும். நான் கொஞ்ச நேரம் கொடுக்கறமா. என் கூட இருந்து என்ன பண்ற? போட்டு இப்படி அடிக்கிற உங்களுக்கு தருமம். இந்த குழந்தை என்ன அரை நொடி கூட கல்யாண மனசுல இருக்கக்கூடாது. அடிச்சு தோர்த்து போட்டு குழந்தைய இருக்கு. ஆளுக்கு முன்னாடி ஒரு நொடி பொழுது கூட இந்த கன்னிகா மடத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என்னாடி அம்மா கங்காச்சியா என்னட மடிச்சு ஓடு 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 ஓடு. நான் யாரு? நான் எப்பேற்பட்டவங்க தெரியாம நடிச்சு விட்டா. இப்ப என்ன அடிச்சால இப்ப இவ்வளவு அடையாது விடுறதில்ல. போய் வாங்கிட்டு வந்தது பத்தல. இதுக்கு மேல பாரு இந்த கடனோட ஆட்டத்தை. இதுக்கு மேல இன்னும் வாங்குறது பாக்கணும். பாரு இப்ப என்ன பண்றல. சரி போங்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முடிச்ச நீ ஏதோ பாத்தியா? சனி பகவான் முகத்துல முடிச்சுக்கிறேன். சனிக்கிழமை நாளதுமா ஏன் அப்படி சொல்ற? இங்க பாரு இன்னைக்கு எங்க இருக்கு சனி பகவான்? இருந்தாலும் கௌரி பூஜையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது முதல் ஒரு 60 வயது கிழவன் வந்தான். ஆமா. அவனால ஒரே பேரளவு மரும்பு பிடிச்ச அளவெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. பூசையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். 5 வயசு குழந்தை ஒண்ணு வந்துச்சு. இந்த குழந்தையாவது சரி பசிக்கு பால் கேக்குதே பாலை கொடுத்துட்டு பசி தீத்துட்டு அனுப்பிச்சுடலான்னு பார்த்தா இந்த குழந்தைக்கு என்னடி தெரியும்? அது வேற ஏறிட்டு தடவிட்டு ஒரு பக்கம் முடிச்சிட்டு தொங்குது. ஏண்டி எனக்கு வவுத்து பசி தீர்ந்துருச்சு, காம பசி தீர்லங்கிற இந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? முன்ன சொல்லு பாக்கலாம். உங்ககிட்ட கேக்குற பாரு என்னத்தான் அடிக்கணும். அதனால ஒரே தொந்தரவு. இன்னைக்கு ஒரு நாள் பொழுது கலந்தது. மாலை பூஜை செய்ய வேண்டும். படி செய்யலாம். நானும் வர எனக்கும் வவுத்து பசிக்குது. நேரா போ. எனக்கும் பால் கொடு. என் தங்கச்சி இருப்பா. எனக்கும் பால் கொடு. என் தங்கச்சி கிட்ட போ. இல்ல வேண்டாம். அதனால மாலை பூஜையை ஆரம்பிப்போம். வா. அதே சமயத்திலே பாதாள குகையிலிருந்து அத்தாச்சூரன் சபைக்கு வருகிறார்.
பார்த்தா சிரிக்கிறாங்க. இங்க வாடா ஆ? இங்க வாடா ஏங்க, இங்க வாடா ஏங்க. அயால வாக்க. ஆ, எதுல? ஏய், எதுலயா? என்னடா உங்களை பார்த்து மரியாதை. ஐ, மரியாதை. வாடா. யார் இங்கே? நாளைக்கு ஏன்டா என்ன கண்டு வாடுற ஐயோ சாமி உங்களை பார்த்தா பயமாகிட்டு சாமியோ. என்னடா சொல்ற உங்க கோவில் வரிச்சு ஆகுதுரோ. ஐயா ஐயா அம்மா. ஐய், ஓய் அந்த யாரு? மகாராஜா படைத்தளபதிகளே, சொல்லுங்க சாமி சொல்லுங்க. சேனாதிபதிகளே, ஓய் நல்லாகிறியா அருமையா கரண்டாடே என்னடா சொல்ற ஐயா ஐயோ சாமி நான் இருக்கிறத விடுத்தாங்க விட்டுருங்க. ஏண்டா அடிச்சா நாடா முக்காக்கெல்லாம் கூட வராது முக்காக்கெல்லாம் சரியா இருக்குங்க. அஞ்சாலும் ஆமா சத்தியவான் சத்தியமா அவன் மேல சத்தியமா ஏண்டா அடிக்க ஐயோ நீங்க சத்தியம் பண்ணுங்க. ஐய், ஓய் நான் யார்? என் பெயர் என்ன? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் எதற்காக வந்து எதுக்காக வந்தாய்? என் நாடு நகரம் என்ன? என் குலம் கோத்திரம் என்ன? இவை அனைத்தும் தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். ஓய் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இங்க வருகை தந்த அக்கனி புயல் அக்னி புயல் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல். நம்ம சேகரண்ணா ஆமா. லைவ் ஆ, அங்க வீட்டுல கிட்ட பாத்துக்கலாம். ஆமா ஊர்ல இருந்தே என்ன பாத்தீங்க. நாடகத்தை ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு வருகை தந்த அக்கனி புயல் யூடியூப் சேனல் ஆமா. சேகரண்ணா அவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறார். ஆமா. அவருடைய குடும்பங்கள் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்கள் சுகமாக வாழ ஆமா. ஆண்டவன் பச்சியம்மனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். வணக்கம். அப்படி இருந்தாலும் இருந்தால். நாடகத்தை நான் யாரு? யாரு? என் பேர் என்ன? என்ன? நாளைக்கு சொல்றேன்டா டேய் இன்னைக்கே சொல்றேன் டேய் நாளைக்கு சொல்றேன்டா டேய் சம்பளம் வாங்க முடியாதுடா டேய் ஐயாலும் சத்தியவலம் வரலவாரமா வாரமாவனா அங்க போறது நீங்க அடிச்சோடு ஐயா ஆ, என் நாடகத்தில் நான் யாரு? யாரு? என் பேர் என்ன? என்ன? ஆ, ஆ, ஆ. Hey!
தீராதி தீரன் தீராதி தீரன் எங்கெங்கும் போட்டிட சிக்கெங்கும் போட்டிட கண்டவரெல்லாம் கலங்கி ஓடணும் கலங்கி ஓடணும் பார்த்தவரெல்லாம் வயது ஓடணும் ஓடணும் அந்த தேவரெல்லாம் என்ன கண்டா அங்கே நடங்கணும்டா எங்கடா இடுப்பு என் இடுப்பு இந்த இல்லையா அது இல்லாததுக்கு நான் என்ன பண்றேன் அப்படியா வட்ட என் பெயர் மண்டல புகழ் பெற்ற வளையாளி அரக்க குணத்தில பிறந்தவன் இறக்கமில்லாத நெஞ்சத்தோட பிறந்தவன் அகந்த மார்பகன் இந்த கரங்கள் உருட்டு காலு என் பெயர் அசாசூரா உங்களுடைய பெயரோ அசாசூரன். அப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? என் தாய் தாய் எங்க அப்பா அப்பா எங்க அம்மா யாரு உங்க அம்மா யாரு? எங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? ஐயோ சொல்றேன்டே. சொல்லுங்க 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 யாரடா டேன்னு கூப்பிடு. ஏங்க சொல்லுங்க. என் தாய் தந்தை எப்படி வந்தீங்க? எப்படியா வந்தீங்க? தந்தை யாரு? என் பெயர் உங்க பேர் சாசூரன். அச்சாச்சூரனா இருந்தாலும் என் தாய் உங்க தாய் என் தாயோ சிதி தாயோ சிதி என் அப்பா உங்க அப்பா காசி பரமகாமுனிவர். உங்க தந்தையோ காசிப முனிவர். அப்படி காசிப முனிவருக்கும் தாயார் திதிக்கும் நீங்க எத்தனை பேருங்க பிறந்தீங்க? ராவணாதி கூட்டத்துக்கு தலைவன், ராவணாதி கூட்டத்துக்கே தலைவன், தலைவனாக விளங்கி வரக்கூடிய அசாசூரன். அச்சாச்சூரன். ஐயோ சிரிக்காதீங்க. அது இமயமலை சாரல், இமயமலை சார், பாதாள பாதாள குகை குகை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய அசாசூரன் ஆயினும் அச்சாச்சூரன் ஆயினும் என்றதற்காக வந்து எதற்காக? எதற்காக வந்துள்ளேன்? எதுக்காக வந்து? Hey!
நீ எடா உச்சிக்கோட்டில் போட்டுட்டு வந்திருக்கிற நாரதன் என்னது நாரதன் நான் தான். இங்க பக்கமா வந்து மரியாதையாக வந்து விடு. இந்த கேமராவை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். அப்படி என்ன வடிவாளி சொல்றேன் அப்படி சொல்லி நிக்கிறேன். யாரடா நீ? எங்கடா இருக்கிற? இங்க இங்க எங்க இங்க இங்க எங்க இங்க திறந்து பாக்கிட்டா? ஏய் திறந்தீனா கண்ண மண்ணலி கொட்டி போடுவேன். சரி எங்க இருக்கிற சொல்லு. இந்தாண்ட இந்தாண்ட எங்க இருக்கிற? இங்க இங்க எங்கடா இருக்கிற? இங்க கச்சச்ச பச்சச்ச இங்க அட சத்தம் தான் கேக்குது. எங்க இருக்கிற? இங்க இங்க ஐயோ கண்ணு தெரியலையே. இங்க எங்க குடுத்துட்டேன். அது அது தூணாயா இங்க வாயா எங்க இருக்கிற? இங்க இங்க எங்க இங்க எங்கடி? இங்க இங்க ஏய் எங்க 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 காடு மேடெல்லாம் தெரியுற? எங்க இருக்கிற? இடத்தை விட்டு நான் வெளியே வரக்கூடாது. உள்ளே தானே இருக்கிற? இங்கே தான் இருக்கு. சரி எங்க நீ எங்க இருக்கிற? எனக்கு ஒண்ணும் கண்ணே தெரியல. மரகதவள்ளி. இங்க இங்க இருக்கறேன். கண்ணே மரகதவள்ளி. இங்க இருக்கறேன். ஏய் ஆமா வந்துட்டானா? அடடடடடடா. அட, எங்க இருக்கீங்க? இங்க அட, வாங்க இங்க வாங்க. இங்க எங்க இருக்கிற? இங்க இருக்கிற, இங்க இங்க இருக்கிற. என்ன நினைக்கிறேன் தாயா? ஐயோ பேய் என்ன ஏய்யா? பேய். கண்ணே மரகதம் உன் மேல ஆசை வச்சுட்டோம். உன்னை நான் கல்யாணம் பண்ண வேண்டாம், விட்டு விடுங்க. பாடி போலாம். ஐயோ கடவுளே. ஐயோ அதனால என்னை அடித்து உதைத்து துன்புறுத்தி விட்டாள். அவளை என்னுடைய சுய உருவம் கொண்டு என் அழகால அவளை மயக்கி அவளை நான் மனமுடிக்க வேண்டும். எவ்வளவு அழகா இருக்கிறாள். அடிமானே மரகதமே, மரகதமே. அவளுடைய உடலழகும் கண்ணழகும் மூக்கழகும் அடேங்க அப்பா. அர்ஜுனா மாமா என்னப்பா பண்ற? இங்க என்ன செய்கிறாய் நீ? இங்கேயா? நானு இப்படியே இந்த வனப்புதுமையெல்லாம் பார்த்து என்னுடைய மனதை குளிர வைக்கலாம் என்று இப்படி வந்துட்டு இருக்கிறேன்பா. ஆமா உனக்கு என்ன வேலைங்க? இங்கே ஒரு குறி இருந்தது. அந்த குறையை போக்குவதற்காக வந்தேன். மனசுல ஒரு குறை, அந்த மனக்குறையை தீர்க்க வந்திருக்கிறேன். எனக்கும் தான் குறை இருக்குது. எப்படி தீர்க்கிறது? ஆமா என்ன பின்னாடி மறைக்கிறீங்க? என்ன என் கையில எதுவும் இல்லையே. எங்க காட்டு. நான் அந்த கையை ரெண்டு கையும். ரெண்டு கை எப்படி காட்டுறது? இல்லையே, எதுவும் இல்லப்பா என் கையில.
உங்க கையில என்னன்னு கேக்குறீங்க? உன் கையில நீ என்ன ரெண்டு கையும் மறைச்சிட்டு இருக்கிற? அதே ஒண்ணு இல்லையா? இந்த கையே ஒண்ணு இல்லையா? ரெண்டு கையும் ஒன்னா காட்டு. அர்ஜுனா நேரம் நின்று காட்டுற ரெண்டு கையில என்ன இருக்குது? அப்படியா? சரி, எத்தனையோ உதவி பண்ணிக்கிறாருங்க மாமா. இதை காட்டுனா காட்டி கொடுத்தா கூட்டி கூட்டி கொடுத்துருவாரு. காட்டிய போடலாம். அர்ஜுனா ஆமா, நீ என்ன கையில வச்சுக்கிற? இது அந்த பெண்ணை பார்த்தாயா? இவள் பெயர் மரகதவல்லி. அர்ஜுனா, இந்த புகைப்படம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஏற்கனவே இருக்கிற மாதிரியே புகைப்படம் நீ வச்சிருக்கிறிய? புகைப்படம் எப்படி கிடைச்சான்னு நான் கட்டிக்க போற பொண்டாட்டி. நீ கட்டிக்க போறியா? உன்னுடைய தலைமையில் நடக்கட்டுமே. நீ கட்டிக்க போறியா? ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அத்தல்ல. இங்க பாரு ஏன் பொண்டாட்டியா? யோ வக்கார ஒலி. ஐயா, நான் கட்டிக்க போற பொண்ணு உனக்கு தங்கச்சி இல்ல? அர்ஜுனா, எத்தனையோ பெண்ணு உனக்கு கூட்டி கொடுத்தேன். இந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயா, மாமியான்னு கூட பார்க்காம மாமியா கிட்ட போனாலு அப்புறம் உனக்கு தங்கச்சி போறன்னு கூட பார்க்காம இவளையும் சேரணும்னு சொல்றியே. அர்ஜுனா, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இந்த பெண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது. நானே வேணும்னு என்ன இந்த பொண்ணு கவி பெண்ணு எனக்காகவே வேண்டி தவம் இருக்கிறாள். பூஜை செய்கிறாள். ஒருத்தர் தான் சொல்லுவேன், மறுத்தர் பேசினா அடிச்சு விடுவோம், பட்டு கை வச்சிருவான். அப்படியா? ஆமா. இந்த யார் என்று உனக்கு தெரியாது மாமா. மரியாதையாக இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து விடு. உனக்கு நல்லதே நடக்கும். அர்ஜுனா, இந்த மாமன் சொல்வது ஒரு முறை கேளு. இந்த பொண்ணு எனக்காகவே கன்னிகா மடம் கட்டி கவரி வந்திருக்கிறா. இந்த மாமனுக்காக இந்த ஒரு உதவி செய்ய மாட்டியா? உனக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கிறான்? டேய் வக்கால ஒலி, மத்தால் அடிபட்டவனே, மறுமுறை கெட்டவனே, பெண்ணை திருடி நீ மரியாதையாக நான் ஆசைப்பட்ட பெண்ணு உனக்கு தங்கை முறையாக வேண்டும். போடாதே, காட்டுல தெரியுற கபோதி பசங்களா. ஒரு மாமா ஆச்சு போன பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ண? ஒரு அத்தல உனக்கு எந்த சொத்துக்கு வித மரியாதை போன்றவர்களே. ஏண்டா டேய், ஏண்டா டேய் கண்ணா, ஒரு தாய் வயிற்றுல இருந்து இன்னொரு தாயிடத்துல வளர்ந்து இன்னொரு தாயிட்ட இருந்து போய் மொத்தம் உனக்கு 3 அம்மாளா? ஏண்டா, வளர்க்கறது ஒரு ஆளு வயிற்றுல இருக்கிறது, ஒரு தாய்கிட்ட போய் திறக்கிறது, இப்படி 3 தாய் உனக்கு. நீ ஒருத்திக்கு பிறந்திருந்தா ஒரு புத்தி இருக்கும். பல பேர்த்துக்கிட்ட பிறந்ததுனால உனக்கு இந்த புத்தி தான் வரும். நான் ஒருத்த மட்டுமா பல பேர்த்துக்கு பிறந்தேன். நீங்க அண்ணன் தம்பி 5 பேர் ஆளு ஒருத்தருக்கு பிறந்தீங்களா? அது எனக்கு தெரியாதா? யாரை பார்த்து என்ன சொல்கிறான்? நான் உன்னதான் நீ என்ன சொன்னல? துளைக்க பெண் என்று கூட பார்க்காம துளைக்க பொண்ணை சரி எடுத்து நீ செருப்பால் அடி வாங்கினவன். நீ எல்லாம் என்னிடத்தில் பேசுகிறாய். மரியாதையாக இந்த பெண் எனக்கு தான். இதுக்கு நம்ப மாட்டேன். இந்த பெண்ணை கட்டணும் நான் தான் கட்டுவேன். இல்லன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கட்டணா அவளை கட்டணும். ஆமா, இல்லனா கட்டணும் பெத்தணும். அப்ப நான் தான் என்னது கட்ட போறவன். அதான் இல்ல, கட்ட போறவன் நான் தான். அப்படியா? ஆமா. ஒருபோது முடியாது. அப்படியா? ஆமா. இனி உன்னை விட மாட்டேன். என்ன பண்ற? குறுக்கு வர கூடாது. உங்க வீரத்தை நிரூபிக்கிற நேரமாயுது. அந்த பெண் யாரை நினைத்து தவம் இருக்கிறாள்? உண்மையில் இருக்கிறார். அந்த பெண் யாரை நினைத்து தவம் இருக்கிறா?
பசுக்கிட்ட சும்மா சொன்ன முன்ன நினைச்சுதான் அவங்க அவன் போய் அவன சொல்றான் மக்கள் யாரு நினைச்சது ஒண்ணு நினைச்சுதா அதானே கேட்டேன். ஏய் ஆவதா யார நினைச்சா இருக்கா உங்களை எப்படி? யாரு நினைச்சு ஏய் வா நான் தேவரின் மகன். என்னை கைத்தீண்டி அடிக்க கூடாது. நான் உன் பேர பிள்ளை. தேவனா என் பேர்னா இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் இல்ல. சண்டை போடுறதுக்கு இப்படி புத்தி கட்டு. ஆனா அந்த பெண் எனக்காக தானே ஏய் அந்த பொண்ணு எனக்கு தான் தவறுறான். ஆட்டி எடுத்து நான் எடுத்து போடுவேன். மறக்குதா மறக்குதா உண்மை மண்ண காட்டுறான். இருப்பா நான் காட்ட முடியாதப்பா. ஏனென்றால் காத்திரவன் முண்டாட்டி நேற்று வந்து தூக்கிட்டு போன கதையா அசாசுரன் என்பவன் அந்த பெண்மணி வியானவள கன்னியாகுமரத்தில இருந்து தூக்கி போய் கொண்டிருக்கிறான். அவகிட்ட இருந்து அந்த பிள்ளையை காப்பாத்துங்க. பிறகு உனக்கு எனக்கு பிறகு முடிவு செய்து அது காட்ட போடுவீங்க. இப்பொழுது அந்த அச்சோசனை படிக்க வேண்டும். உருப்படி மரியாதையாக போய்விடு. மரியாதையை விட்டுவிட அந்த பெண்ணை. அந்த பெண் என்ன நினைத்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். உன்னை கொல்லாம விடுறதா? இந்த அரைக்கணி வெல்லவும் கொல்லவும் முடியவில்லை. என்ன காரணம்? இவன் யார் என்று உனக்கும் தெரியவில்லையா தாத்தா? இவன் பெயர் என்னவென்று கேட்கிறாயா? இவன் தான் அசாசுரன். அச்சாசுரனா? இவன் முன் ஜென்மத்தில் யாரு? திரேதா யுகத்திலே நீயும் என்னுடைய தாத்தா கண்ண மறந்தாமனும் ராமர் லட்சுமணாக பிறப்பெடுத்தீர்கள். அப்பொழுது தாடகந்தனிலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது ராவணேஸ்வரனாக மட்டும் சீதாபிராட்டி சிறைபிடித்து போய்விட்டார். அப்பொழுது ராவணாது கூட்டத்தை எல்லாம் லட்சுமணன் என்பவன் நீ கொன்று மணித்தாய். அந்த ராவணாது சேனையிலே இருந்து தப்பித்து வந்தவன் இந்த அசாசுரன். அதனால இவனை கொள்ளலாம் என்றுதான் நான் நடத்திய லீலை இது. ஆமா, அவனை கொள்வதாக இருந்தால் ராமபாணத்தினால் மட்டுமே மரணம் நிச்சயம் என்று ஏன் முடிந்து விட்டது என்று கவலை கொள்கிறார். ஹரிராம கண்ணன் இருக்கிறார். முடிந்தால் அவரே மறு ஜென்மத்தை எடுப்பார். அவருக்கு அந்த ஜென்மத்தை இப்பொழுது எடுக்க சொல்கிறார். கண்டிப்பாக எடுத்தால் மட்டுமே அந்த அசாசுரனை கொல்ல முடியும், வெல்ல முடியும். அப்படி என்றால் இந்த ஹரிராமன் ராமராகவும் லட்சுமணனாகவும் ராமனுடைய விடக்கூடிய அந்த ராம மானத்தால் மட்டுமே அவனுக்கு மரணம். இல்லை என்றால் எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் இல்லை அவனுக்கு. அவனை கட்டி இழுத்தவரே யாராலும் முடியாது. ஏன் கவலை கொள்கிறார்? ராமனுடைய பக்கத்திலே பக்க பலமாக இருப்பவர் யார்? ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வரவழைத்து அவருடைய வாளால் கட்டி இழுத்து வர வேண்டும் அவன் இங்கே. அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஜெய் வீர ஆஞ்சநேயா. ஆடு ராமஜெயா.
ராமபாணத்தில் இருக்கிற குடியால் மட்டும்தான் அவனை கட்டி இழுத்து வர முடியும். அதனால அவனை கட்டி இழுத்து வா. அவனை அழிப்பது எங்களுடைய வேலை. எங்களுடைய பானத்தினால் தான் இவளை திருமணம் செய்வதற்காக அழைத்து போகிறேன். நான் யார் என்று தெரிகிறதா? யாரா? நான் தானேதான் ராமதூதன். அப்படியா? ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் ஏ ஆறாம் தான் எனக்கு போடாது போ. ஏய் வாடி சண்டை போறதுக்கு வந்துக்கறடா கேன புண்டா. டேய் வாடா. என் வீரம் தெரியாத மோதாத போய் விடு. டேய் உன் வீர போடா. உன் வீரனைய வாள் முடிக்கிச்சாமடா. அப்படியா? ஆமா. உன்ன எங்க நாய் ஓடணும். கடித்து விடும். வாடா. வாடா வாடா வாடா. 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 ஐயா. லட்சுமர் ராமச்சந்திரன் ராமர். அதனால உன்னை முன் ஜென்மத்திலே இந்த ராமபாணத்திற்கு பயந்து தானே ஓடினாய். அதே அர்ஜுனனும் ஸ்ரீமந்த நாராயண எம்பெருமாள் மாயவரும் ராம லட்சுமராக அவதரித்திருக்கிறோம். ராமபாணத்தினால் உன்னை அழிக்க செய்கிறோம். கல்யாணம் பண்ணாலும் விட மாட்டேன். கண்ணியா மறக்கணும். ஐயோ ஓடிக்கிட்டு போற பாரு. கண்ணே ராம ஜெய மரிவா ராம ஜெய. அதனால மரியாதையாக இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. கடைசி முதலமா கேக்குறான். அர்ஜுனா சண்டை போடாதே. ஏனென்றால் ஹரிராம கண்ணனும் அர்ஜுனாகப்பட்ட சண்டையிட்டார் பூவுலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால அந்த பெண்ணுடைய மனதிலே என்ன இருக்குது? கன்னிகாமாடம் கட்டி கவரி பூஜை செய்து கண்ணுக்கேற்ற கணவன் மனதுக்கேற்ற மணவாளனுக்காக தானே கவரி பூஜை செய்தால் அந்த மனம் பெண்ணோட உங்களுக்கு ஆசை. அந்த பொண்ணுக்கு யாரு மேல ஆசைங்கிறது அவருக்கு கேட்டுதானே தெரியும். ஆமா, அதனால ஓரமா நில்லுங்க. நான் அந்த பொண்ணு என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? என்னையே நினைத்து தானே தவம் இருக்கிறது சொன்னாய். நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன்னை தாத்தா நீ உன்னதான் நினைச்சிருக்கிற அப்படின்னா அவளை கொள்ளாது. அந்த பெண்ணானும் உனக்கு தான் சொந்தம். ஏன் நாரதா நீ ஓரமாக அவன் என்ன சொல்ற? குசு குசுன்னு இல்லை மாமா, அந்த பெண்ணானவள் அவளுக்கு தான் சொந்தம் என்று சொன்னேன். ஆனால் அந்த பெண் உனக்கு தான் தாத்தா சொந்தம். அப்படியா? கொஞ்சம் அப்படி ஓரமா நில்லுங்க. அப்படியா? பெண்ணை அழைத்து வா. மரகதவள்ளி மாமுனிவரே, நாரத மகாமுனிவரே, எப்படி இருக்கிறது? அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் கண்ணியா மடம் அமைத்து கவரி பூஜை செய்வேன். கண்ணுக்கேற்ற கணவன் வேணும் என்று யாருமே எந்த ஆடவருமே தொடக்கூடியாத இந்த பெண்ணை இத்தனை ஆடவர்கள் எல்லாம் என்னை கையை பிடித்து இழுக்கும் வசமாகிவிட்டது. என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இதெல்லாம் என்னை அடித்ததனால் வந்த சோதனை உனக்கு. அப்படியா? ஆனால் இதிலேயும் ஒரு நல்லது உள்ளது. எப்படி? உன் மனதிற்கேற்ற மணவாளன், சரி, உன் கண்ணுக்கேற்ற கணவாளன் இவ்விடத்திலே இருக்கிறார். அப்படியா? நீ அவரை தேர்ந்தெடுத்து நீதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதிலே உனக்கு மனசுக்கேற்ற மணவாளன் ஒருவன் இருந்தார். மாமா என்று சொல்லி அவர் கழுத்திலே மாலையிட்டு விடு. அப்படியா? ஆமா, ஆகட்டும். தங்கள் வார்த்தை பிரகாரமே நடக்கட்டும். கண்ணே மரகதா, கண்ணே மரகதவல்லி, அம்மானே மரகதமே.
கொண்டாயோ அவர்தான் உன்னுடைய கணவர், உன்னுடைய நிரந்தர கணவர். அப்படியா? அவனை நம்பாதுமா, அவனுக்கு எல்லாம் 7-8 பொண்டாட்டிக்குது, அவனை நம்பாதுமா. இவ்வளவு தூரமா இருந்தா நான் யார் கழுத்துல போட்டு மானிய மரகமே 1000க்கு மேல கொண்டாடி வச்சிருக்கிறோம். ஆமாமா, பூத்தியா ஒரு 12,000 பூத்தியா இருக்குது. பொண்டாட்டிக்கு அல்ல வேண்டாம். அதனால வேண்டாம். நல்லா கோபிச்சிருப்பேன்மா. பெண்ணே, அண்ணா, அண்ணோடா. மாமா, போச்சா? மாமா, சரி. மாமா, ஆரம்ப மகாமுனிவரே, அண்ணா, நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவீர். ஆமா, முதலிலே கசப்பா இருந்தாலும் பிறகு இனிப்பாக இனிப்பு. தில் வளைவது போல முதலிலே வளைவது பயந்தல்ல, ஆமா, வாய்வதற்காக. கண்டிப்பாக கஷ்டத்தோடு தான் இஷ்டமும் இருக்கிறது அல்லவா? அதுபோல்தான் இருவரும் திருமணம் செய்து பல்லாண்டு காலமாக ஐயா, வாழ்வாய். தங்கச்சி அவதி இப்படி வந்து தங்கச்சி எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னா அது நடக்குமா? அதனாலே இந்த அசாசூரனை அழிக்க வேண்டும். அர்ஜுனனுக்கென்றே பிறந்த இந்த மரகத வள்ளியை எனக்கு மனமுடிச்சு வைக்க வேண்டும். இதை நடத்தி என்னுடைய லீலை. ஆமா ஆமா, அப்படின்னு சொல்லலாம். சுபத்திரே, வேணாம், சுபத்திரை பார்க்காத. ஒரு தொந்தரவா போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அது இந்த தொந்தரவு தான். தொந்தரவு தானே, இதுக்கு தான் வண்டிய மாப்பிள. சரி, அதனால திருமணம் நடக்குது, நடக்குது கல்யாணம், என் முடியுது முழுசுகளும். அதனாலே மனம் போல் மாங்கல்யம், கணவனுக்கேற்று கணவர், அதாவது கபடி பூஜை செய்த கண்ணுக்கேற்ற கணவர், மனதுக்கேற்ற மணவாளன் கிடைத்தது. அதனால நாரதர் நடத்திய கபட நாடகம் வெற்றியோடு முடிவடைந்திருக்கிறது. நான் போய் வரட்டுமா தேவலோகம்? அப்படியா? சென்று வாருங்கள். நாரதருடைய கலகை நன்மையாகவே முடியும். கண்டிப்பாக உனக்கு நன்மையே முடிஞ்சிச்சு, எனக்கு நெல்லிக்கணி தங்கச்சி. கசப்பாதான் இருக்கும். அண்ணா, கேளுங்கள் மகாஜனங்களே, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமே விளங்கி வரக்கூடிய மரகத வள்ளி திருமணம், அசாசூரன் ஆஞ்சநேய யுத்தம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே முடிவுற்றது. அனைவரும் சென்று வரலாம். நன்றி, வணக்கம், சமர்ப்பணம்.